டே 17 ஸ்கூல் மினி பிளாக் பார்க்கலாமா? ஆக்சுவலாக நைட்டு தான் ஊர்லேருந்தே வந்தோம். பாப்பா ட்ரெயின்லேயும் நல்லா தூக்கும். வீட்டுக்கு வந்து நல்லா தூங்குனா, ஓகே இன்றைக்கி டயர்டாக இருக்கும்டா, லீவு போடுடா அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. இல்லைம்மா இன்றைக்கி மண்டே ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. சரி ஓகே அவளே ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளப்பியாச்சு. இருக்கிறதுல ஈஸியான ஃபுட் என்னென்னா இந்த பருப்பு ரசம் தாங்க. நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப ஹெல்ப் பண்ணுற ஒரே ஃபுட்டு இது தான். அதனால் வந்து சோறு, பருப்பு, ரசம் இதெல்லாம் வந்து கிண்டி பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து மதிய லஞ்சுக்கு கொடுத்தாச்சு. தொட்டுக்க வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எக்கு தான் பண்ண முடியும். அதனால் எக்கில் வந்து லைட்டாக பெப்பர் மட்டும் தூவிட்டு கட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து கொடுத்து விட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து கிரேப்ஸும் ஆப்பிளும் தான் வச்சுருந்தேன். எப்பயும் போல் மேடம் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் போனாங்க. ஆக்சுவலாக ஊருக்கு போயிட்டு வரப்போ அவங்க பெரியம்மா வந்து அவளுக்காக ப்ரேஸ்லெட்டும் பாசியும் பண்ணி கொடுத்து விட்டாங்க. அது அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த யூனிகானோட கீ செயினும் கொடுத்துட்ருந்தாங்க. அவள் பேக்குக்கு அது ரொம்ப மேட்சாக இருந்துச்சு. அவள் பயங்கர ஜாலியாக நான் ஸ்கூலுக்கு இதெல்லாம் கொண்டு போகிறேங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு போவா போல். அவ்வளோ ஜாலியாக வந்து சொல்லிட்டு தேங்க்யூ பெரியம்மா அப்படின்னு சொன்னால் தேங்க்யூக்கா. அப்புறமா ஸ்கூலுக்கு எப்பயும் போல் அழகாக கலந்துட்டு கதை பேசிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டா. எப்பயும் போல் அந்த க்யூட்னஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லைங்க. அவ்வளோ அழகாக வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படி தான் எனக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.